ஜிமெயிலோட ஆப்பு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடில் டாப்பில் உங்களோட மெயில் சிம்பிள் காட்டும். இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா மெயில் ஐடியுமே ஷோ ஆகும். அந்த இடத்துல கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில பேருக்கு மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு கூகுள் அக்கௌண்ட்டுன்னு மட்டுமே இருக்கும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி காட்டும். மெயில் ஐடி பக்கத்துலேயே ஒரு டவுன் ஏரோ மார்க் காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட எல்லா மெயில் ஐடியுமே ஷோ ஆகும். எந்த மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை டச் பண்ணிக்கோங்க. இதில் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நகர்த்திக்கோங்க. மேலே நகர்த்துறோன்னே பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை இப்போ பேட்டர்னோ கொடுத்துருந்தீங்க உங்கள் மொபைலுக்கு அப்படின்னா அது கேட்கும். ஸோ பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் கொடுத்துக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எனேபிள் ஆகும். இதில் நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். நீங்கள் என்ன இப்போ புதுசாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் ரெண்டுத்துலேயுமே கொடுக்கணும். ஸோ நியூ பாஸ்வேர்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுக்கணும். சரியா? நியூ பாஸ்வேர்டுங்கிறது இப்போ நீங்கள் புதுசாக கொடுக்க போகிற பாஸ்வேர்டு. எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் வரணும். கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், சிம்பிள் இருக்கணும், நம்பர் இருக்கணும். ஓகேவா? இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டு காமிச்சேன். நீங்கள் எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. மினிமம் 8 கேரக்டர் வரணும். சரியா? உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க. இதில் சேஞ்ச் பாஸ்வேர்டு மறுபடியும் கேட்கும். சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் இனிமேல் கண்டினியூஸாக யூஸ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களுமே பைமோ டிஷாப் அப்ளிகேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மற்ற வெப்சைட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. பைமோ டிஷாப் அப்ளிகேஷன்ஸோட லிங்க் இதுதான். இந்த லிங்க்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான பொருட்களை பைமோ டிஷாப் அப்ளிகேஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.